ஈரோடு இந்த இடம் தெரியாத இடம் எனக்கு கிடையாது. நான் ஈரோட்டில் வாசகி கல்லூரியில் தான் படித்தேன். இந்த ஈரோடு நகரம் முழுவதும் எனக்கு தெரிந்த அத்துப்படி. ஆக எனக்கு தெரிந்த இடத்துல உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. பல முறை சவால் விட்டுட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற திட்டங்கள், போடப்பட்ட பணிகள், நிறைவேற்றப்பட்டு திறக்கப்பட்ட அத்தனையும் நாங்கள் சொல்ல தயார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு காலம் ஆகிறது. 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்த சாதனையை சொல்லுங்க. திரு ஸ்டாலின் போடுற மீட்டிலே நான் வரேன்னு சொல்லியாச்சு. திரு ஸ்டாலின் போடுற மேடையில் நான் வந்து சந்திக்கிறேன். எந்த இடத்தில் சந்திக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நான் நேரடியாக வந்து சந்திக்கிறோம். 10 ஆண்டுல அம்மா அவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு என்னுடைய தலைமையில 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எங்களுடைய ஆட்சியில குறையிறதா சொல்லுங்க, நான் பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா இங்க இருக்கிற மக்களுக்கு தெரிகிற விஷயம் கூட இன்றைய முதலமைச்சருக்கு தெரியாம இருப்பது, அறியாம இருப்பது. ஒரு திராணியற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டும். குடும்ப ஆட்சி வேண்டுமா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்ன மன்னர் பரம்பரையா? திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி, பிறகு இன்பநிதி வரைக்கும் வந்துட்டாங்கப்பா. இனிமேல் தமிழகத்தை ஆளக்கூடியவர் இங்கு யாரா ஒருவர் தான் கூட தமிழகத்தை ஆள தகுதி உண்டு. இந்த மண்ணில், இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் தகுதி உண்டு. இனி தமிழகத்தில் திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இந்த தேர்தலோட முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல், இறுதி தேர்தல் செய்வீங்களா? தம்பி, செல்லாத காசு என்ன பிரயோஜனம்? செல்லாத பணத்துக்கு வேல்யூ இல்லை. அதை பேசி என்ன பிரயோஜனம்? விட்டுருங்க. இங்க பாத்தீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரம். இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி. காத்து யாராச்சும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுங்களா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், மிகப்பெரிய ஊழல். இந்த வேஷ்டி கட்டிட்டு போய் டெல்லியில் இறங்கினா மேலங்களையும் நம்ம பார்க்கிறோம். இவ கொள்ளை அடிச்சது இவிய, நம்ம மேலங்களையும் பார்க்குறாங்க வேஷ்டி கட்டா. அந்த அளவுக்கு இந்திய நாடே பரபரப்பாக பேசக்கூடிய அளவுக்கு 1,74,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரத்தில் கொள்ளை அடிச்ச கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? இன்றைக்கு இந்தியா மட்டுமில்ல, உலகத்திலேயே அதிகமா கொள்ளையடித்த ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரத்தில் 1,74,000 கோடி. இந்திய நாடு மட்டுமில்ல, வெளிநாட்டிலேயே நாரி போச்சு. ஒரு வருஷம் தொழிலாளர் பாதிக்கப்படக்கூடாது, ஏழை மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில அரிசி போட்டோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, 1000 ரூபாய் குடும்ப அட்டைக்கு கொடுத்தோம். அதோட பொங்கல் வந்தது, தைப்பொங்கல், எல்லா குடும்ப அட்டைக்கும் முதல்ல 2500 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக. அந்த காலகட்டத்தில் அரசாங்கத்துக்கு வருமானமே இல்லை. ஒரு வருஷம் வருமானம் இல்லைங்க. டாஸ்மாக் கடையில் வருமானம் இல்லை, அதே போல பத்திரப்பதிப்பு வருமானம் இல்லை, ரோட் டாக்ஸ் வருமானம் இல்லை, ஜிஎஸ்டி வருமானம் இல்லை, எக்ஸைஸ் வருமானம் இல்லை. இப்படி வருமானமே இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதை வேணாலும் பேசலாம், ஆனா அதிமுக ஆட்சி பத்தி உங்களால பேசவே முடியாது. என்ன பேசுவாரு? எடப்பாடி பழனிசாமி பறந்துகிட்டு போனாரு, எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்துகிட்டு போனாரு. இதையா நாட்டு மக்கள் கேட்கிறாங்க? நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அதை செய்தோம், அதை செய்து கொடுத்தோம். திரு ஸ்டாலின் மாதிரி வெளிநாட்டுக்கு தொழில் முதலீட்டு ஈக்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனாங்க, நானும் வெளிநாட்டுக்கு போனேன். அப்போ கிடைக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன தேவை அந்த வெளிநாட்டில் இருக்கின்ற செய்திகளை சேகரித்து நம்முடைய தமிழ்நாட்டு கொண்டு வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பணியை நாங்க செஞ்சோம். ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதாக சொல்லி அரசாங்க பணத்தில் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். இதை பார்க்கறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க. இதற்காக உங்களை முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாங்க. பிறகு வீட்டுக்கு வந்தா பழு தூக்கிட்டு இருக்கார்.
நீ நல்ல பலசாலி தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. ஸ்டாலினோ அவருடைய மகன் உதயநிதி சொல்றாரு மோடி மோசமானவருங்கிறாரு. ஆனா அவ தாத்தா சொல்றாரு மோடி நல்லவர். யார் சொல்றது? திரு கருணாநிதி குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியுள்ளார். நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். கருணாநிதி பரபரப்பு பேட்டி. அப்பவே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. உங்க தாத்தாவே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. யாரு? திரு மோடி நல்லவர்னு கொடுத்துட்டாரு. உங்க அப்பாவும் ஸ்டாலினும் மகன் உதயநிதியும் இன்னைக்கு மறுக்கிறாங்க. ஆக எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுவாரு நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி மகன். எப்பா உங்க அப்பா தாப்பா சொன்னாரு, நாங்களா சொன்னோம். மோடி நல்லவரு நீங்க அப்பா தானே சொன்னாரு. எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவுடைய வழியில் நடக்கிறீங்களா? உங்க அப்பா வழியில நடக்க வேண்டியதானே. மோடி நல்லவன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் ஏன் நீ மறுக்கிற? திரு ஸ்டாலின் அவர்களே பார்த்து பேசுங்க. ஏன்னா தெரிஞ்சா தானே பேசுவார், எதுவுமே தெரியாது.